தேனிமலை அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தின் பங்கு தந்தை திரு K.S. ஞானஜோதி அடிகள் அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தின் மூத்த குரு திரு முனைவர் A.C. சவரிமுத்து அடிகள் அவர்களே, இன்னொரு மூத்த குரு திரு ஜேம்ஸ் வின்சன் அடிகள் அவர்களே, மற்றும் நம்முடைய கீழ்நாத்தூர் மற்றும் தண்ணீர் பந்தல் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து தந்தையர்களே, தன்றாம்பட்டு பங்கில் பங்கு தந்தை அவர்களே, அனைத்து பங்கு பேரவை தலைவர்களே, பொறுப்பாளர்களே, அன்பிய பொறுப்பாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இளம் உள்ளங்களே, குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இறை ஆசீரும். என்னை பார்த்துருக்கீங்களா? நிறைய முறை பார்த்துருக்குறேன். நீங்கள் என்னை பார்த்துருக்கேன், நான் உங்களை பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ புதுசாக பார்க்குறது, புது வருடத்தில் உங்களை முதன்முறையாக 2025ஆம் ஆண்டிலே பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. முதலாவதாக, இறைவன் நமக்கு இந்த 2025ஆம் புதிய ஆண்டை கொடையாக கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக, இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய திருத்தல பங்கின் பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவின் திருவிழாவிற்கான இந்த கொடியேற்று நிகழ்வை நடத்துவதற்காக நமக்கு அருள் பாலித்திருக்கின்றார். மூன்றாவதாக, நமக்கு இதுவரையிலும் இல்லாத இந்த திருத்தலத்தின் கொடி மரத்தை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். அப்படி தானே? இத்தனை மகிழ்ச்சிக்கும் காரணம் இறைவனுடைய இன்றைய இந்த திருக்காட்சி விழாவை நாம் கொண்டாடுவதில் அடங்கியிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்விற்கும் இந்த அனைத்து செயல்பாட்டிற்கும், குறிப்பாக இந்த ஆலயத்தை திருத்தலத்தை புதுப்பித்து நமக்கு வழங்கியிருக்கின்றவர், இந்த கொடிமரத்தை வந்த இந்த சில மாதங்களிலே நமக்கு அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நம்முடைய பங்கு தந்தை K.S. ஞானஜோதி அடிகள் அவர்களை நாம் இங்கே நியமித்த பொழுது இதற்கு முன்பாகவே அவர்கள் ஒரு 3 மாதம் இருந்தார்கள், நமக்கு தெரியும். அப்பொழுதே இந்த பங்கை அறிவார்கள். எனவே இங்கே வந்த பிறகு இதனுடைய தேவைகளை, இதனுடைய வளர்ச்சியை கண்முன் கொண்டு அதற்கான அடித்தளமாகத்தான் இந்த செப்பனிடும் பணிகளும் புதுப்பிக்கின்ற பணிகளும் இந்த கொடி மரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எனவே தந்தை அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் தங்களுடைய முத்திரையை, தடத்தை படித்தவர்கள். இன்றைக்கும் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்கான இந்த அடிப்படை செயல்களிலே அவர்கள் தங்களுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். இன்னும் வரும் காலத்திலே முன்பிருந்த அதே இந்த திருத்தலத்தின் மகிமை விளங்க வேண்டும், எல்லா மக்களையும் இங்கு அழைத்து வர வேண்டும். எல்லா திருத்தலங்களைப் போல இந்த திருத்தலமும் ஓங்கி வளர வேண்டும், உயர வேண்டும் என்பதற்காக உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய பங்கு தந்தை K.S. ஞானஜோதி அவர்களை கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி நாம் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய இந்த செயல்களும் இறைவன் ஆசிர்வதிக்கின்றார். அவர் வழியாக இந்த திருத்தல வளர்ச்சி பெற வேண்டும். அற்புத குழந்தை இயேசு உங்களையும் அவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும். ஜெபிக்கின்ற வேளையிலே இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்களையும் நாம் வாழ்த்தி பாராட்டி, நமக்காக அவர்கள் இந்த கொடியேற்று நிகழ்விலே கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கின்றார். அவர்களுக்கும் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி நாம் ஒவ்வொருவருக்கும் நினைத்து பார்த்து நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, 6 மணிக்கெலாம் பங்கு தந்தை வர சொல்ல, 5:30க்கெலாம் வந்துடுங்க அப்படின்னார். கண்டிப்பாக வருவேன்னு நேற்று இரவு வரை சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு காலையிலே ஒரு துயரமான ஒரு செய்தி வந்தது. என்னுடைய 4ஆம் வகுப்பு ஆசிரியர் ஆபேல், திருவாளர் ஆபேல், அவருடைய மனைவி திருமதி
அமலா என்ற டீச்சர் ஆசிரியை அமலோற்பமேரி கோட்டக்கரையிலே அவர் இறந்து விட்டார் என்று எனக்கு காலையில் செய்தி வந்தது. கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தாலும் நேரோடு நான் சென்றிருக்க வேண்டியவாக நான் அங்கே செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. நான் தான் பங்கு தினம் சொன்னேன், கொஞ்சம் காலம் தாமதமாக வரும் என்று சொல்லி. எனவே அந்த இறப்பு திருப்பலை நிகழ்த்திவிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எனவே இறைவன் நம்மை இன்னும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் என்பதன் அடையாளமாக நாம் இந்த திருக்காட்சி விழாவை, இந்த அற்புத குழந்தையை ஆண்டு விழாவுக்கான கொடியேற்று நாளை நாம் சிறப்பிப்போம். முதலாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருக்காட்சி என்பது என்ன? நம்முடைய பகவத்கீதையிலே ஒரு பகுதியில் அந்த காலத்தில் நம்முடைய உண்மைகள் தான் நம்முடைய செய்திதான் இருந்தது. அதெல்லாம் பிற்காலத்திலே இடைச்செருகளாக அதை அவருடைய மதத்தின் ஒரு நூலாக மாற்றிவிட்டாரால் நீங்கள் படித்தலாம், உங்களுக்கு தெரியும். நான் படித்ததுனாலே சொல்லுகின்றேன். அதில் ஒரு ஸ்லோகம் வருகின்றது. ஏதா ஹேதாஹி தர்மஸ்ய க்ளநீர்பவதி பாரத் அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீஜாம்யகம். இதுதான் அந்த ஸ்லோகம். என்ன சொல்லுது? அந்த படைகளத்திலே போரிடுவதற்காக 2 குழுக்கள் இருக்கிறாங்க. ஒன்று அர்ஜுனன் குழு, இன்னொன்று துரியோதனன் குழு தெரியும். அப்போது அர்ஜுனன் தேரோட்டியாக வருகின்றான். அர்ஜுனன் அங்கே போரிட வருகின்றான். அதற்கு தேரோட்டியாக கண்ணன் வருகின்றான். உங்களுக்கு தெரியாதெல்லாம். அதில் என்ன சொல்லுகின்றான்? ஓ அர்ஜுனா, இந்த உலகத்திலே எப்பொழுதெல்லாம் தர்மம் வீழ்ந்து அதர்மம் தலை தோங்குகின்றதோ, கவனிங்க, எப்பொழுதெல்லாம் தர்மம் வீழ்ந்து அதர்மம் தலை தோங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றேன். எதற்காக? அதர்மத்தை அழித்து தர்மத்தை உயர்த்துவதற்காக நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன். ஐ எம் பார்ன் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறார். எனவே இந்த உலகத்திலே நன்மைகள் பெருக வேண்டும், தீமைகள் அழிய வேண்டும், தர்மம் உயர வேண்டும், ஓங்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும். அதற்காக தான் நான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறேன் என்று சொல்லுகின்றேன். நம்முடைய விசுவாச நம்பிக்கையும் அதுதான். இந்த பாவியானது உலகத்திலே இந்த பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட பாவங்கள் நமக்கு தெரியும். அனைத்தும் அழிந்து நன்மைகள் பெருக வேண்டும், மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவனே குழந்தை இயேசு வடிவிலே நம்மை தேடி வந்திருக்கின்றார், நம்மிடம் பிறந்திருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு காலம். எனவே அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஓங்க செய்வதற்காக, தீமையை அழித்து நன்மையை பெருகச் செய்வதற்காக நம்முடைய இறைவன் தன்னுடைய ஒரே மகனை நம்மீது கொண்டு அன்பினால் இந்த உலகிற்கு ஒரு குழந்தை வடிவிலே அனுப்பியிருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய மதத்திலும் இந்த குழந்தை பருவ நிகழ்வுகள்லாம் உண்டு. நமக்கு எல்லா சமயங்களிலும் அவருடைய கடவுளுடைய குழந்தை பருவம் என்றெல்லாம் உண்டு. ஆனால் நம்முடைய வேதத்திலே இயேசுடைய குழந்தை பருவம் என்பது இது தோன்றி மறைவதல்ல. அவருடைய நம்பிக்கை என்பது 9 அவதாரங்கள். கடவுள் அவதாரம் எடுக்கின்றார். அந்த அவதாரம் எதற்காக? அந்தந்த நேரத்தில் எவையெல்லாம் தீமையாகிறோ அதை அழித்துவிட்டு அந்த அவதாரம் மறைந்துவிடும். இனி அடுத்த அவதாரம் தான் வரும். ஆனால் நமது நம்பிக்கை அப்படி இல்லை. கடவுள் ஹஸ் டேக்கன் என்னது மனு உரு எடுத்தார். டேக்கன் த ஹியூமன் ஃபார்ம். மனு உரு எடுப்பது, மனு உரு எடுப்பதற்கும் அவதாரம் எடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அவதாரம் என்பது அதோடு மறைந்துவிடும். ஆனால் மனு உரு எடுப்பது நம்மோடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அந்த மனு உருவாக இயேசு நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடிய நாம் இன்றைக்கு அவருடைய திருக்காட்சி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் பிறப்பார் என்று நிறைய பேர் காத்திருந்தார்கள், நிறைய குழுக்கள் காத்திருந்தார்கள். தீவிரவாதிகள், சட்ட வல்லுநர்கள், மறைநூல் வல்லுநர்கள், பிறகு
ஆளுகின்ற வர்க்கத்தினர், இப்படி தலைமை குருக்கள், இப்படி பல பேர் தங்களுடைய குலத்திலே மெசியா பிறப்பார் என்று காத்து கிடந்தார்கள். அதில் எசினியர்கள் ஒரு பகுதி இருந்தார்கள். அவர்கள் கும்ரான் குகைகளிலே ஒளிந்து வாழ்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் 1 மணி நேரம் குளித்துவிட்டு தங்களையே அவர்கள் தூய்மையாக வைத்திருந்தால் ஏன் நம்முடைய குலத்திலே மெசியா பிறப்பார் என்று. ஆனால் இவர்கள் எல்லாருடைய நம்பிக்கையை பொய்மையாக்கி அவர் பிறந்தது என்பது யாருக்கும் தெரியாத அந்த பெத்லகேம் முறையிலே மாட்டு தொழுவத்திலே எளிய ஒரு குழந்தையாக பிறக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு பிறப்பு என்பது நாம் நினைத்த பெரிய பெரிய அழகான குடில்கள் அல்ல. நம்முடைய எளிமையான உள்ளம், தூய்மையான உள்ளம், அங்குதான் இயேசு பிறக்கின்றார். பிறந்த பொழுது யாருக்கு அவர் காட்சி கொடுத்தார்? அதை யோசித்து பாருங்கள். ஏரோது மன்னன் இருந்தான், அவனுக்கு காட்சி தரவில்லை. சட்டம் படித்து நிபுணரான அந்த பரிசேயர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை. அல்லது மறைநூலை கரைத்து குடித்த மறைநூல் வல்லருக்கு அவர் காட்சி கொடுக்கவில்லை. மாறாக யாருக்கு காட்சி கொடுத்தார்? யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார்? முதலிலே இடையர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த இடையர்கள் யார்? அந்த யூத பகுதியிலே கடையர்களாக ஓரம் தள்ளப்பட்ட, விழிப்பிற்கு தள்ளப்பட்ட, யாரும் கண்டுகொள்ளாத இடையர்கள். அந்த இடையர்களுக்கு தான் மாபெரும் மகிழ்ச்சியோடு நற்செய்தியை அந்த வானதூதர்கள் கொடுத்தார்கள். இரண்டாவதாக, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற 3 அரசர்கள், 3 ஞானிகள் என்று அழைக்கப்படுகின்றமே, அவர்கள் யார்? வெளி கீழ்த்திசையிலிருந்து வருகின்ற 3 ஞானிகள். அவங்க பேர் தெரியுமா அவங்களுக்கு? மெல்கியோர், பல்தசார், கஸ்பார். இந்த 3 ஞானி யாரும் ஒருத்தருக்கு தெரியாது. ஆனால் வானிலே ஒரு அதிசய விண்மீன் தோன்றிற்று, அப்படின்னா ஏதோ ஒரு அதிசயம் இந்த மண்ணிலே தோன்றியிருக்கிறது நினைத்து அந்த விண்மீன் வழிகாட்டு அவர்கள் வந்தார்கள். ஒரு இடத்துல கூடினார்கள். அங்கு கூடுகின்ற பொழுது தான் அது ஏரோதின் அரண்மனை. அங்கே அந்த நட்சத்திரம் மறைந்து விடுகின்றது. ஏன்? அங்கிருந்த அரசன் தூய்மையாக இல்லை, எனவே அவனுக்கு காட்சி கொடுக்கவில்லை. மீண்டுமாக அந்த எருசலேமி அரண்மனை கடந்து செல்லுகின்ற பொழுது மீண்டும் அந்த நட்சத்திரம் தோன்றி அவர்களுக்கு குழந்தை இயேசு இருந்த இடத்தை வந்து நின்று இடம் காட்டியது. அவர்கள் குழந்தை இயேசுவை தங்களுடைய காணிக்கைகளாக வெள்ளை போலமும் அப்புறம் என்னது தூபமும் மீரை போல எடுத்துக்கொண்டு வந்து காணிக்கை கொடுத்து தெண்டனிட்டு வணங்கினார்கள். என்ன சொல்ல வருகின்றேன் அன்புக்குரியவர்களே? ஆண்டவர் நம்ம சிமியோன் தெரியுமில்ல, சிமியோன் 8ஆம் நாள் அன்னை மரியாவும் காணிக்கை கொடுக்க வந்த பொழுது, விருது செல்ல வந்தது, என்ன சொன்னார்? குழந்தையை தூக்கி கொண்டு என்ன சொன்னார்? குழந்தை புறவிடத்தாருக்கு இருளகற்றும் ஒளியாக வந்திருக்கிற சொன்னார். புறவிடத்தாருக்கு இருளகற்றும் ஒளி. இந்த ஞானிகள் புறவிடத்து அரசர்கள், இந்த இடையர்கள் அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள். இவர்களுக்கு தான் கடவுள் காட்சி கொடுத்து தன்னை வெளிப்படுத்துகின்றார். புரியுதுங்களா? அதனால் நான் நன்றாக படித்தவன், நான் நன்றாக ஜெபிக்கின்றவன், நான் நன்றாக உடை உடுத்தி வருகின்றவன் என்று சொல்லி நான் பணக்காரன் என்று தேடி வர கிடையாது. யாரெல்லாம் எளிய மனது கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் கடவுளை தேடுகின்றார்கள், அவர்கள் தேடி வந்தார்கள். ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது என்ன என்பதை அவர்கள் தேடி வந்தார்கள். எனவே அவர்கள் அந்த குழந்தை இயேசுவை கண்டால் அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எனவே யாரெல்லாம் கடவுளை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் கோவிலுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ நான் செய்கிறேன், எனவே எனக்கு கடவுள் இருப்பார் எல்லாம் கிடையாது. அது நமக்கு உதவி செய்யும், நம்முடைய நல்ல காரியங்களை தூண்டும். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே அழுக்காரும் வர்மமும் வைராக்கியமும் குரோதமும் பொறாமையும் வைத்திருந்து மற்றவளை ஒதுக்கிவிட்டு நான் கடவுளை மட்டும் நேசிக்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? என்னை நோக்கி ஆண்டவர் சொல்லுவதெல்லாம் விண்ணரசில் சேரமாட்டான். திருப்பி இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வருகின்றார்? புறவிடத்து மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியே அதே கடவுள் இன்றைக்கு நம்மையும் தேடி கொண்டிருக்கின்றார்.
எங்கெல்லாம் அதர்மம் தலைத்து தர்மம் வீழ்கின்றதோ அங்கெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வருகின்றேன். எங்கெல்லாம் மக்கள் ஓரங்கட்டப்பட்டு புறமெடுத்தார்கள், இவர்கள் எளியவர்கள், இவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டவர் என்று புறம் தள்ளப்படுகின்ற மக்களையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு தேடி வருகின்றார். உண்மையை நிலைநாட்டுவதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கடவுள் நம்மை தேடி வருகின்றார். எனவே தேடுகின்ற கடவுளை நாம் தேட வேண்டும். தேடும் தெய்வம் நம்மை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும், புவியாவும் மாறும். பார்த்தீங்களா? எனவே அந்த குழந்தை இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். தன்னை வெளிப்படுத்தியே தன்னை காட்சியாக கொடுத்த அந்த இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். அதற்கு தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த 12 திருத்தூதர்கள் சாட்சிகளாக அவர்கள் சென்றார்கள், தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள், மறை சாட்சிகளாக அவள் உயிர் நீத்தார்கள். எனவே நம்மை தேடி வருகின்ற இந்த இயேசுவை நாம் தேடுவோம். முந்த அந்த குழந்தை இயேசுவை தேடி செல்வோம். தேடி வருகின்ற பொழுது நம்மை அவர் தேடி வந்து தன்னை நமக்கு வெளிப்படுத்துகின்ற அந்த கடவுளை நாம் தேடுவோம். மற்ற அனைத்தையும் நாம் அவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். அப்பொழுதுதான் அதிலே அர்த்தம் இருக்கும். ஒளியாக வருகின்ற ஆண்டவரை நாம் அந்த ஒளியின் வடிவிலே காண்போம். புறவனத்தார்க்கு இருளகற்றும் ஒளியாக வந்திருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவரை நாம் ஒளியின் வடிவிலே பார்ப்போம். எல்லோருக்கும் ஒளி விளக்குகளாக அந்த நம்பிக்கை ஊட்டிய நட்சத்திரமாக நாம் வாழ வேண்டும். எல்லாருக்கும் வழிகாட்ட வேண்டும். வழி தெரியாதவர்கள் வழிகாட்ட வேண்டும். ஒளியை இழந்தவர்களுக்கு, இருளில் வாழுகின்றவர்களுக்கு ஒளியை நாம் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட இந்த காட்சி விழாவிலே நாம் சாட்சிகளாக வாழும். இறைவனுக்கென்று அந்த உண்மையான சாட்சிகளாக நாம் வாழும். இந்த குழந்தை இயேசுவின் பாடலை நான் அவருக்கு ஒரு புகழ் பாடலாக நான் பாடி உங்கள் வழியாக அவருக்கு நம்முடைய மகிமையை செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவே குவலயம் எழுகவே, குழந்தை இயேசுவே குவலயம் எழுகவே, அற்புதமான கரங்களால் உந்தன் அருளை பொழிகவே, வருவாய் தருவாய் வரங்கள் அருளுவாய் குழந்தை இயேசுவே குவலயம் எழுகவே. அன்னை மரியின் கரத்தினிலே அவனியில் வளர்ந்த ஆரமுதே, அன்னை மரியின் கரத்தினிலே அவனியில் வளர்ந்த ஆரமுதே, அண்டி வந்தோர்க்கு அடைக்கலமே, அஞ்சி வாழ்வோர்க்கு படைக்கலனே, அண்டி வந்தோர்க்கு அடைக்கலமே, அஞ்சி வாழ்வோர்க்கு படைக்கலனே, அரவணைத்திடுவாய் ஆறுதல் தருவாய் ஆனந்தம் பொங்கிட வரமருள்வாய் குழந்தை இயேசுவே குவலயம் எழுகவே. வானோர் வாழ்த்தும் பாக்களிலே வாழ்ந்திடும் எங்கள் கொழுந்தே, வானோர் வாழ்த்தும் பாக்களிலே வாழ்ந்திடும் எங்கள் கொழுந்தே, ஏங்கி தவிப்போர்க்கு விடிவெள்ளியே ஏக்கம் போக்கும் எங்கள் ஒளி விளக்கே, ஏங்கி தவிப்போர்க்கு விடிவெள்ளியே ஏக்கம் போக்கும் எங்கள் ஒளி விளக்கே, வான்மழை பொழிவாய் வசந்தங்கள் அருள்வாய் பாடிடும் வரியவர் துயர் துடைப்பாய் குழந்தை இயேசுவே குவலயம் எழுகவே, குழந்தை இயேசுவே குவலயம் எழுகவே. அற்புதமான கரங்களால் உந்தன் அருளை பொழிகவே, வருவாய் தருவாய் வரங்கள் அருளுவாய் குழந்தை இயேசுவே குவலயம் எழுகவே. நான்
இன்றைக்கு உங்களுக்காக குழந்தை இயேசுவுக்காக அவருடைய புகழை சாட்டும் வண்ணமாக இந்த பாடலை பாடுகின்றேன். திருக்காட்சி விழாவிலே நம்மை தேடி வந்து அந்த குழந்தையை நாம் தேடுவோம், சாட்சிகளாக வாழும், ஒளி விளக்குகளாக, நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாம் வாழ்வோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.